இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதையெல்லாம் தாண்டி ஒரு ஆணோ பெண்ணோ பொதுமக்கள் இவங்க எல்லாருமே வந்து சட்டத்தை முறையாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குற்றம் நடப்பதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் வந்து கிடையாது. பணம் இருந்தால் எல்லாமே மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் பணம் இருந்தாலுமே ஒரு குற்ற சம்பவத்தில் ஒரு அமைச்சர் இருந்தாலும் சரி, ஒரு உயர் அதிகாரி இருந்தாலும் சரி, இந்த பாரதிய நியாய சங்கீதா இதன்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கொலை குற்றம், ஒரு கொள்ளை, ஒரு கூட்டு கொள்ளை, கற்பழிப்பு, அதே மாதிரி இப்போ மேரேஜ் நடக்க அப்படின்னா தன்னுடைய மேரேஜை மறைச்சி வேற ஒரு மேரேஜ் பண்ணுறது, அதே மாதிரி வரதட்சணை கொடுமை, பாலியல் தொல்லை, இந்த மாதிரி நிறைய அஃபென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அஃபென்ஸுக்குமே வந்து என்ன பனிஷ்மெண்ட். காவல்துறையை பொறுத்த மட்டும் காப்பவன் கடவுள் என்றால் காக்கியும் கடவுளே. இந்த மேற்கோள் வந்து எதுக்கு சொல்கிறாங்க? இந்த சொசைட்டியை பொறுத்த மட்டும் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கோவில் வாசலில் போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு கடவுளை நீ வந்து காப்பாற்றி கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் வந்து வரப்போகுது. இந்த எலெக்ஷனில் ஒரு நபர் வந்து லஞ்சம் கொடுக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட், வேற ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட், இதையெல்லாம் தாண்டி நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அது குற்றம்தான். அது மட்டும் இல்லாமல் சட்டம் அனைவருக்கும் சமம். இது வந்து பாமர மக்கள், ஒரு உயர் அதிகாரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு சம்பவம் நடைபெறுது அப்படின்னா ஒரு குற்றத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா சட்டம் தன் கடமையை செய்யும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதையெல்லாம் தாண்டி ஒரு ஆணோ பெண்ணோ பொதுமக்கள் இவங்க எல்லாருமே வந்து சட்டத்தை முறையாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குற்றம் நடப்பதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு சட்டத்தை முறையாக படிக்கும்போது மட்டும்தான் இந்த குற்றம் பண்ணணும் அப்படின்னா இந்த பனிஷ்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும், இந்த சமுதாயத்தில் நமக்கு வந்து ஒரு நற்பெயர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து தெரிய வாய்ப்பு இருக்கும். இதையெல்லாம் தாண்டி ஒரு உயர் அதிகாரி ஒரு பொதுமக்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள இந்த சமுதாயம் வந்து எப்போதுக்குமே வந்து மதிப்பு இருக்காது. நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அமைச்சர்கள் வந்து தப்பு பண்ணுறாங்க. அவங்க பதவியில் இருந்தால் கூட மக்கள் பார்வையில் வந்து அவங்க அமைச்சர் அப்படின்னு இருக்கும். பட் இருந்தாலுமே அவங்க இந்த தப்பு பண்ணவங்க தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீமார்க் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால பணம் இருந்தால் எல்லாமே மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் பணம் இருந்தாலுமே ஒரு குற்ற சம்பவத்தில் ஒரு அமைச்சர் இருந்தாலும் சரி, ஒரு உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே இந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு நற்பெயர் வந்து இப்பவும் இல்லை எப்போதுமே வந்து இருக்காது. அப்படி பார்க்கும்போது பாரதிய நியாய சங்கீதா, இந்த பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் கொலை, கொள்ளை, கூட்டு கொள்ளை, கற்பழிப்பு, செயின் ஸ்நாச்சிங், திருட்டு, வழிப்பறி, இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்ற சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாரதிய நியாய சங்கீதா படி வந்து பனிஷ்மெண்ட் வந்து உண்டு. இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ, ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனையோ, சிறை தண்டனையோ, மரண தண்டனையோ வந்து விதிக்கப்படும். அதே மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கிட்ட வந்து ஏமாற்றி பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பறிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்குமே வந்து பனிஷ்மெண்ட் உண்டு. அப்படி பார்க்கும்போது தான் பண்ணக்கூடியது தவறு தான் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தண்டனைக்கு உள்ளாக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஒரு கோபத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குற்றம் வந்து பண்ணிடுவாங்க. பட் அதுக்கப்புறமா நீதிமன்றம் அடுத்து சிறை போகும்போது மட்டும்தான் அவங்க அதை உணர்ந்து அது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா திருந்துவாங்க. அதே மாதிரி இந்த சொசைட்டியை பொறுத்த மட்டும் ஒருத்தன் நல்லவ மாதிரியே இருப்பான், ஆனால் அவங்கிட்ட வந்து நிறைய குற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் ஒருத்தன் ஒரு குற்றம் பண்ணியிருப்பான், அந்த குற்றத்தினால அவனுக்கு அவப்பேர் இருக்கும். பட் அவனுடைய ஹிஸ்டரியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நற்குணங்கள் இருந்துட்டு இருக்கும். அவன் அந்த தப்புல இருந்து திருந்தி வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஸோ இதையெல்லாம் தாண்டி சட்டம் ஏன் மக்களுக்கு வந்து தெரியணும். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து காவல்துறையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணக்கூடாது, மக்கள் வந்து கவனமாக இருங்க,
பெண்கள் வந்து கவனமா இருங்க, பெற்றோர்கள் வந்து கவனமா இருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விழிப்புணர்வு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணாலுமே அதை பார்த்துட்டு குவைட் பண்ணிட்டு மறுபடியும் பேராசை காரணமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள், பெண்கள், உயர் அதிகாரிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பாரதிய நியாய சங்கீதா இதன்படி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கொலை குற்றம், ஒரு கொள்ளை, ஒரு கூட்டு கொள்ளை, கற்பழிப்பு, அதே மாதிரி இப்போ மேரேஜ் நடக்க அப்படின்னா தன்னுடைய மேரேஜை மறைச்சி வேற ஒரு மேரேஜ் பண்ணுறது, அதே மாதிரி வரதட்சணை கொடுமை, பாலியல் தொல்லை, இந்த மாதிரி நிறைய அஃபென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அஃபென்ஸுக்குமே வந்து என்ன பனிஷ்மெண்ட். ஒரு ஆண் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு, ஒரு பெண் தப்பு பண்ணுறா அப்படின்னா அவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டியில் நம்ம எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி A to Z எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக வந்து 1 by 1 கிட்டத்தட்ட இந்த பாரதிய நியாய சங்கீதாவில் 20 அத்தியாயங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது 20 சாப்டர். அது மட்டும் இல்லாமல் 358 பிரிவுகள், 358 செக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இப்போ உள்ள சிச்சுவேஷனில் சட்டத்தை யார் முறையாக தெரிஞ்சுக்கிறதாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராகவே வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ வந்து கேட்கலாம், நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு சட்டம் தெரியணுமா அப்படின்னா, சட்டம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு பப்ளிக் பிளேஸில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, சக நண்பர்கிட்ட நம்ம என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு காமனான ஒரு அடிப்படை அறிவு வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கும். ஜென்ரலாகவே வந்து ஒரு தப்பை பார்த்தோம் அப்படின்னா இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து மக்கள் எல்லாருமே வந்து அதை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர அதை தடுத்து நிறுத்துறதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரேரு. அப்படி இருக்கும்போது சட்டத்தை நம்ம முறையாக படித்தோம் அப்படின்னா ஒரு அஃபென்ஸ் நடக்கும்போது, அந்த அஃபென்ஸ் நடக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி நடக்க அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போதிய விழிப்புணர்வு வந்து நம்முடைய வீடியோ மூலமாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய சக காவலர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் 2 PC, கிரேட் 1 PC, ஹெட் கான்ஸ்டபிள், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 10th 12th டிகிரி படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா டி யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு PC எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதி பாஸ் பண்ணி போவாங்க. இப்படி போயிட்டு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கற்றுக்கிறது வந்து வேற விஷயம். ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கும். பட் அதில் நம்ம என்ன கற்றுக்கிறணும், அது மட்டும் இல்லாமல் காவல்துறையை பொறுத்த மட்டும் காப்பவன் கடவுள் என்றால் காக்கியும் கடவுளே, இந்த மேற்கோள் வந்து எதுக்கு சொல்கிறாங்க, இந்த சொசைட்டியை பொறுத்த மட்டும் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கோவில் வாசலில் போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது கடவுளை நீ வந்து காப்பாற்றி கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. கடவுளை தாண்டி அடுத்தபடியாக வந்து நிற்கிறது எங்கே அப்படின்னா காவல் நிலையம்தான். காவல்துறை கிட்ட வந்து என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறான், என் ஒய்ஃப் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, என் கூட பிறந்த அண்ணன் தம்பி வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், நான் இப்படி நடந்து போனேன், இந்த பையன் வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி கடவுளுக்கு அடுத்தபடியாக எங்கே வந்து நிற்பாங்க அப்படின்னா காவல் நிலையம். அப்படி இருக்கும்போது காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள். அப்படி இருக்கும்போது காவலர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது. அதே மாதிரி ஒரு பொதுமக்கள் ஒரு ஆணோ பெண்ணோ பாதிக்கப்பட்டு வாரான் அப்படின்னா மனதளவில் வந்து அவன் அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருப்பான். அந்த விஷயத்தில் அந்த நேரத்தில் ஒரு போலீஸாக நம்ம அவங்கக்கிட்ட வந்து எப்படி பேசணுமோ அப்படி பேசும்போது மட்டும்தான் அந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுதலாக வந்து இருக்கும். அதை விட்டுட்டு என்னையா அப்படியா இப்படியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எரிஞ்சு விழுந்தோம் அப்படின்னா அது அந்த நபருக்கு வந்து மனதளவில் வந்து பாதிப்பே ஏற்படுது. அப்படி இருக்கும்போது கிரேட் 2 PC, கிரேட் 1 PC, ஹெட் கான்ஸ்டபிள், SSI, SI, இன்ஸ்பெக்டர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சட்டம் தெரிந்த ஒரு காவலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து ரொம்பவே வந்து பாராட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சக காவலர்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு வந்து சட்டம் தெரியும், அவர் வந்து பர்ஃபெக்டாக இருப்பார், தப்புனா தப்பு சரினா சரி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நல்ல பேருமே வந்திருக்கும். அதை விட்டுட்டு 10ல் 11 அவர் இப்படி தான் இருப்பார், ஒஸ்ட் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடி பேச மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு முன்னாடியே பேசுவாங்க. பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடி பேச மாட்டாங்க, நமக்கு பின்பக்கமாக பேசுவாங்க. பட் இதையெல்லாம் தாண்டி மற்றவங்க பேசுகிறத நம்ம கேட்காம நமக்கு என்ன, ஒரு போலீஸாக நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் பொதுமக்கள் யாருமே வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ கிரேடு 2 PC, கிரேடு 1 PC, அப்புறம்
ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்எஸ்ஐ இவங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. பட் சட்டம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அகாடமி சார்பாக பாரதிய நியாய சங்கீதா இதில் கிட்டத்தட்ட 20 அத்தியாயம் இருக்குது. இந்த 20 அத்தியாயத்தில் கொலை, கொள்ளை, கூட்டுக்கொள்ளை, வழிப்பறி, திருட்டு, கற்பழிப்பு, ஒருத்தன் வந்து ஏமாத்திட்டான் அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய அஃபென்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் வந்து வரப்போகுது. இந்த எலெக்ஷனில் ஒரு நபர் வந்து லஞ்சம் கொடுக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட், வேறு ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட், இதையெல்லாம் தாண்டி ஒரு அஃபென்ஸ் நடக்கு, ஒரு பப்ளிக் பிளேஸில், நம்ம வீட்டில், ஒரு ஆஃபீஸில் ஒரு அஃபென்ஸ் நடக்கு, நமக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக நம்முடைய அகாடமி சார்பாக ஒவ்வொரு சாப்டரும் என்ன, ஒவ்வொரு செக்ஷனும் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பொதுமக்கள், லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, பள்ளி கல்லூரி மாணவிகள், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் செக்டார், ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்க்கக்கூடிய பொதுமக்கள், நீங்கள் எல்லாருமே வந்து இதை மிகவும் பயனுள்ளதாக வந்து கருதி வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, பொதுமக்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விழிப்புணர்வு வீடியோவுமே வந்து நம்ம அகாடமி சார்பாக வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரதிய நியாய சங்கீதனா என்ன, ஒவ்வொரு குற்றமும் வந்து என்ன, ஒவ்வொரு குற்றத்துக்கும் வந்து என்ன தண்டனை அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை சக காவலர்கள், பொதுமக்கள், பள்ளி கல்லூரி மாணவிகள் அவங்க எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.